இது உங்கள் வளம் காணொளி. ஏத்திட்டு வரோம். எப்படி நிக்குது பாரு வண்டி. லைட்டா சேதமாகுமோ? கொஞ்சம் கொஞ்சம் அது அவங்க ஓட்டுறது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள். இவ்வளோ நாளாக நடவு நட்டு பயிரை வளர்த்து இன்னைக்கு தான் அறுவடை செய்கிறோம். சங்க காலத்தில் இந்த அறுவடை செய்கிறத வந்து ரொம்ப பிரபலமாக கொண்டாடி இருக்காங்க. புதுநெச்சி மலரோடு புதுசோறு வைத்து அப்படின்னு சொல்லி சங்க காலத்தில் சொல்கிறாங்க. சங்க காலங்கிறது 2300 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 300க்கு முன்னால், கிட்டத்தட்ட அதுக்கு முன்னால் 3000-4000 வருடங்களுக்கான பாடல்கள் அது. அதில் எல்லா இதையும் பதிய வச்சுட்டு போயிருக்காங்க. வாழ்வியலை, தமிழர்களோட வாழ்வியலை பதிய வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வாழ்வியலில் தான் இது சொல்லுது. புதுநொச்சி மலரோடு புது சோறு வைத்து அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதோட தொடர்ச்சி தான் இன்றைய பொங்கல்ங்கிறது. இன்றைக்கி நம்ம அந்த அறுவடையை செய்கிறோம். நாற்று விட்டு அதுக்கு பிறகு இயந்திரம் வச்சு நடவு நட்டு களை பறித்து உரங்கள்லாம் போட்டு பூச்சி தெளிப்பான்லாம் தெளித்து அதுக்கு பிறகு இப்போ தான் பயிர் நல்லபடியாக வந்திருக்குது. அதோட அறுவடை இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. பாருங்கள், அறுவடை இயந்திரம் வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் வைக்கோல் கொட்டிக்கிட்டே போகும், அந்த பக்கம் வந்து நெல் அதை சேகரிச்சுக்கிட்டே வரும். கடைசியாக வந்து அதை டிராக்டரில் ஏற்றுவாங்க. டிராக்டரில் ஏற்றி கொண்டு போய் அரசாங்கத்தோட வாங்கும் அலுவலகத்தில் கொண்டு போய் இதை சேகரிப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க எடை போட்டு எடுத்துக்குவாங்க. கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இது பக்கத்தில் நிறைய குருவிகள், ஊர்க்குருவிங்கிற கரிச்சான், என்னமோ அந்த கரிச்சாங்கம்பாங்க, அந்த குருவி, மைனா, இதெல்லாம் சுற்றுறதுக்கு காரணம் இந்த வண்டியில் வர்ற நெற்பயிர்கள், நெல்லை எல்லாம் வந்து அது சாப்பிடலான்னு சொல்லி தான் அவ்வளவு சுற்றுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த நெல்லை வந்து அறுத்து கட்டி அங்கே பக்கத்தில் உள்ள களையத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் கொத்து கொத்தாக எடுத்து அது ஒரு மரத்தில் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதில் கொட்டுற நெல்லெல்லாம் சேமிப்பாங்க. அந்த வைக்கோலில் கொஞ்சம் கொஞ்சம் நெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நெல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அது மேலே வந்து மாட்டை கட்டி சுற்றுவாங்க. அதுக்கு பேர் போர் அடிக்கிறதுன்னு பேர். போர்னால் வந்து சண்டைக்கு போகிற போர் இல்லை, எதுவுமே வந்து வைக்கோல் போரும்பாங்க. முட்டா இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து போர்னு பேர், வைக்கோல் போரும்பாங்க. நெல்லோட வைக்கோலில் வந்து போர் இருக்கிறது போர். அந்த போரை வந்து அடிக்கிறது தான் வந்து போர் அடிக்கிறது. மாட்டை வச்சு சுற்றுவாங்க. இப்போ எல்லாம் வந்து எந்திரமே எல்லாத்தையும் ஒன்றா நெல்லை எடுத்து தந்துடுது. அந்த போர் அடிக்கிறதுக்கு வந்து யானை கட்டி போர் அடித்தான்னு சங்க காலத்தில் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய விவசாயிகள், அரசாங்க பெரிய வந்து மன்னர்கள்லாம் வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர் நெல்லை வந்து அடித்து போர் அடிக்கும்போது யானை கட்டி போர் அடித்தான் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் தமிழர்களோட பெருமையை சேருது. தொடர்ந்து பாருங்கள் காட்சியை. அதில் இருக்க நெல்லெல்லாம் வந்து இந்த ஊர்க்குருவி, பயமில்லாத குருவி, அது எவ்வளோ குருவி வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல எப்படி திருப்பியாக இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். கடைசி வரைக்குமே அறுத்துருச்சு. ரொம்ப அற்புதம். ஓரமெல்லாம் விடாமல் கடைசி வரைக்குமே அறுத்துருச்சு.
கவனிங்க வண்டி எப்படி ஓடுதுன்னு. ஊர்க்குருவிகளுக்கு பயமே இல்லாமல் நிறைய சாப்பிடுங்க. கரிச்சான் சில முக்கங்களில் சில பகுதிகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயிர்களை விட்டுருது. அதை ஆட்களை அறுத்து இதுக்குள்ளே போடுறாங்க. அது அடுத்த வரும்போது இது அப்படியே சேகரித்து அதை சேர்த்து அர்த்தம். எப்படி வாய்க்கால்லேருந்து ஏறிடுச்சா? தண்ணி இருந்தால் தான் அந்த வண்டி நல்லா ஓடுமாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். தண்ணி இருந்தால் தான் சந்தோஷம். இன்னும் ரொம்ப சேதம் ஆகுனாங்க அப்படி ஒன்றும் தெரியலையே. இதுக்குள்ளே போயிருக்குமோ. நெல் நிறைய சேதம் ஆகும் இந்த வண்டியில் அப்படின்னாங்க. கொஞ்சம் போகும், ரொம்ப கிடையாது இல்லை. ஓ இந்த பாருங்க அறுவடை செஞ்ச நெல்லை வந்து கொட்டுது இந்த எந்திரம். நெல் ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கல. நல்லாவே விளைஞ்சிருக்கு. ஒரு சில பச்சை நெல்லுகள் இருக்குது. இந்த பாருங்கள். தொடர்ந்து கவனிங்க. தம்பி ஒரு இதுக்கு எத்தனை மூட்டை வரும்? 9 மூட்டை இதை போட்டுமா? ஒரு முறை அடுத்தாக்க 9 மூட்டை உள்ளே வருமாங்க. நெல் கொட்டி முடிச்சிடுச்சு. இது நேராக அரசாங்க விநியோக மையத்துக்கு போய் சேரும். ஆள் வேணுமா? ஆள் வேணுமா உங்களுக்கு? ஓடுமா அந்த வண்டி? பாருங்கள், இப்போ அறுவடையான வயலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் இந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். இந்த பாருங்கள், கடைசியாக வெளிவட்டத்துலேருந்து ஓட்டிக்கிட்டே வந்து உள்வட்டத்தை கடைசியாக முடிக்க போகுது இந்த எந்திரம், அறுவடை எந்திரம். இந்த பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நாற்று விடும்போது அப்படியே கன்று வளர்ந்து வரும். நடவு நடுவாங்க, அதையும் பார்ப்பாங்க. அப்படியே பச்சை பச்சையாக மேலே மேலே வளர்ந்து வந்து கதிர் வரும். திடீர்னு ஒரு நாள் வந்து கருது இருக்கிற அன்றைக்கி நம்ம அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வரல, அடுத்த நாள் கூப்பிட்டு வந்துட்டோன்னா அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. வந்து ஆகா நம்ம கொள்ளை என்ன எப்படி கிடக்கு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நடவு நட்டு கதிர் வந்தோன்னா அறுத்து தான் ஆகணும், இல்லாட்டி இது வீணாக கொட்டி வெளியில் போயிடும். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்மளோட கொள்ளை இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம். இந்த காணொலியை வந்து நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு, அந்த பையன் அப்படி பேசினது. அப்புறம் தான் அவனுக்கு விலைக்கு சொன்னோம், நடவு நட்டு கருது எடுத்துக்கணும், இல்லாட்டி வந்து நெல்லெல்லாம் கீழே கொட்டி வீணாக போயிடும் அப்படின்னு அவனுக்கு விலைக்கு சொன்னோம். இப்போ அவன் ரொம்ப பெரிய பையன் ஆகிட்டான். இந்த அறுவடைக்கு கூட அவனுமே வந்திருக்கிறான். இப்போ அவனே நடவு நட்டு கருது இருக்கிற நிலைமைக்கு அடுத்தடுத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்ன காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வயலில் வந்து இந்த அறுவடையை வந்து இந்த வண்டி முடிக்க போகுது. அது பாருங்கள், அங்கே அறுவடையை பார்த்தோம். அறுவடை பண்ணி அந்த எந்திரம் வந்து இந்த வண்டியில் ஏற்றுனுச்சு, எல்லா நெல்லையும் கொட்டுனுச்சு. இப்போ அந்த நெல்லை கொண்டு வந்து அரசாங்கத்தோட விநியோக மையமாக அது வந்து வாங்கும் இடம். அரசாங்கம் நம்ம நெல்லை வாங்குகிறாங்க. அந்த வாங்குகிற இடத்துல வந்து கொஞ்சம் கொட்டி வைக்கிறோம். ஏற்கனவே வந்து கொட்டி வச்சுருக்கவங்களாம் ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் விற்றுக்கிட்டு போவாங்க. அவங்களாம் விற்று முடிச்சோன்னா நமக்கும் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை வந்து வரிசையில் நிற்க வச்சுருவாங்க, நெல்லையே வரிசையில் நிற்க வச்சுருவாங்க. அதுதான்
இந்த வாக்கில் தான். இதில் கொஞ்சம் போட்டு விடலாமா? இங்கே ஒரு சின்ன இது போட்டுட்டு அந்த பக்கம் பெருசாக போட்டுடலாம். போட்டலாமா? இன்னும் உள்ள தள்ளி கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கப்பா. அறுவடை செஞ்ச நெல்லை கொண்டு வந்து இங்கே முட்டை கொட்டி வைக்கிறோம். நெல் ரொம்ப நல்லாவே விளைஞ்சிருக்கு, நிறமும் நல்லா இருக்குது. இந்த முட்டை இது வந்து 18 மூட்டை மதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிப்பரில் வந்து 9 மூட்டை கொட்டினாங்க. அடுத்து இன்னொரு அறுவடை செஞ்சு இன்னொரு மிஷின்லேருந்து வந்து கொட்டினாங்க. மொத்தம் 18 மூட்டை. நெல் நல்லா இருக்கா ஆனந்து? கருக்கா எப்படி இருக்கு இருக்குண்ணா? அது இதெல்லாம் பார்த்தோம்னா நெல் ஆமாம் நம்மண்ணா புளிஞ்சிட்டோம்னா அந்த பச்சை வந்து கரு இது மாறிடும். ஓ, தண்ணி இருக்கிறதுனால அந்த பச்சை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு. அடுத்தோடனே இதாக மாறிடும். ஓ, சரி 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 சரி. கருக்கு அதிகமாக இருக்குமா? இல்லை இது ஏணிப்படி. வண்டியை இறக்கணுன்னா திருப்பி அந்த ஏணிப்படியை தூக்கி உள்ளதையும் போட்டாங்க. ஆமாம், அந்த பக்கம் இறக்குறதெல்லாம் சரி. இதெல்லாம் காந்தி கிடக்குல்ல? சரி சரி சரி. பார்த்து நடக்கணும். தரையை பார்த்து நடக்கணும். வரப்பு வெட்டணுமா? கூப்பிடணுமாவில்